காலை நேரத்து பணிப்புக்கே சாரதாவின் வீட்டு வாசலில் மெல்லிய போர்வையாய் படர்ந்திருந்தது. 43 வயதான சாரதாவிற்கு அந்த தனிமை இப்போது பழகிவிட்டது. கணவர் மறைந்து 5 வருடங்கள், பிள்ளைகள் வெளியூரில் 2 ஏக்கர் நிலமும் அமைதியும் தான் அவளது உலகம் அன்றுதான் அந்த புதுமாடு வந்தது. அதை கரெக்ட் ஆள் தேடிக் கொண்டிருந்த போதுதான் கதிர் சைக்கிளில் வந்து நின்றான். 35 வயது தோலில், ஒரு தூண்டு முகத்தில் எப்போதும் ஒரு தெளிவான புன்னகை. "அம்மா, உங்க மாடு நல்ல பால் குடுக்குமா?" என்று அவன் கேட்டபோது அவன் குரலில் ஒரு காந்தம் இருந்தது. சாரதா அவனை ஏறிட்டாள். அவனது இளமை அவளுக்குள் ஒரு சிறிய தயக்கத்தை ஏற்படுத்தினாலும் அவன் கண்களில் தெரிந்த மரியாதை அவளை சிரிக்க வைத்தது. "நல்லா குடுக்கும் கண்ணு, அதனாலதான் உன்னை வரச் சொல்றேன்" என்றாள். அந்த பதிலில் ஒரு மெல்லிய குழைவு இருந்தது. ஒவ்வொரு காலையும் இப்போது சாரதாவிற்கு ஒரு திருவிழாவாக மாறியது. 4 மணிக்கே எழுந்து குளித்து ஒரு நேர்த்தியான மருத்தி சேலையை உடுத்தி வாசலில் மெல்லியதாக கோலமிடுவாள். கதிரின் சைக்கிள் மணிச்சத்தம் கேட்டாலே அவளது இதயம் ஒரு தாளம் தப்பும். "என்னம்மா, இவ்வளவு சீக்கிரம் குளிச்சு முடிச்சிட்டீங்க?" என்று கேட்டபடி கதிர் உள்ளே வருவான். "தூக்கம் வரமாட்டேங்குது." கதிர்: "சரி, வேலையாவது முடிப்போம்னு தான்" என்பாள் சாரதா. மாடு கறக்கும்போது அவன் தசைகள் இறுகுவதும் அவன் கைகள் லாவகமாக செயல்படுவதையும் அவள் மறைமுகமாக பார்ப்பாள். அவன் வாசனையும் பசுவின் பால் வாசனையும் கலந்து ஒரு புதுவிதமான ஈர்ப்பை அவளுக்குள் விதைத்தது. ஒரு நாள் விடிய காலை மேகம் கருத்து திரண்டு அடைமழையாக கொட்டியது. கதிர் முழுவதுமாக நனைந்தபடி வாசலில் வந்து நின்றாள். "ஐயோ, என்ன கதிர், இப்படி நனைஞ்சிட்ட?" என்று பதறியபடி ஓடினாள். சாரதா ஒரு காய், இந்த துண்டை எடுத்து அவன் தலையை துடைக்கப் போனாள். தற்செயலாக அவளது கை அவன் தோளில் பட்டபோது இருவருக்குள்ளும் ஒரு மின்னல் வெட்டியது. அவன் அவளது கண்களை நேராக பார்த்தான். "அம்மா, நீங்க ரொம்ப தனியா இருக்கீங்க. உங்கள பாத்துக்க ஒரு ஆள் வேணும்னு தோணுது" என்றான். மெதுவாக அந்த வார்த்தை அவள் பல வருடங்களாக தேடி தேடிக் கொண்டிருந்த ஏதோ ஒன்றை தந்தது. வாழ்க்கை அப்படித்தான். கதிர் சில சமயம் மௌனம்தான் துணை என்று அவள் சொன்னாலும் அவன் கண்கள் அவனை அருகில் வர சொன்னன. மழை நின்ற பிறகும் ஒரு ஈரம் இருவர் மனதிலும் இருந்தது. "தேநீர் குடிச்சிட்டு போ" என்று சாரதா அழைக்க கதிர் மறுக்காமல் உள்ளே வந்தான். பீட்டன் வரவேற்பையில் இருவரும் அமர்ந்தார்கள். வெளியே பெய்த மழையின் குழுமைக்கு ஈடாக அவர்கள் பருகிய தேநீரில் ஒரு சூடு இருந்தது. "இந்த வீட்டிலேயே ஒரு நிம்மதி இருக்கு அம்மா. குறிப்பா உங்க சிரிப்பு புலை" என்று கதிர் சொல்ல சாரதா ஞானத்துடன் குனிந்தாள். 40 வயதை கடந்த பெண்ணும் ஒரு ஆணின் பாராட்டி இவ்வளவு இனிக்குமா என்று அவள் வியந்தாள். அவள் கைவிரல்கள் தற்செயலாக அவன் விரல்களை தொட்டபோது அவள் அதை விளக்கவில்லை. அந்த தொடுதல் ஒரு நீண்ட உரையாடலை விட அதிக அர்த்தம் தந்தது. சிறு கிராமத்தில் எதுவும் ரகசியமில்லை. ஆள்காரன் எதுக்கு அவ்வளவு நேரம் உள்ளே இருக்கான் என்று ஊர் பேசத் தொடங்கி செய்தது. சாரதாவிற்கு ஒரு பக்கம் பயம், மறுபக்கம் ஒரு குற்ற உணர்வு. ஆனால் மறுநாள் கதிர் வந்தபோது, "ஊர் என்ன வேணா பேசட்டும் அம்மா, உங்க மேல எனக்கு இருக்கிறது. வெறும் ஆசை இல்லை. ஒரு ஆழமான அன்பு. உங்களுக்கு பாதுகாப்பா நான் இருப்பேன்" என்றான். உறுதியாக அவனது அந்த ஆண்மை கலந்த பேச்சு சாரதாவிற்கு ஒரு புதிய பலத்தை தந்தது. "சமூகம் என்ன சொன்னாலும் என் மனசுக்கு நீ வேணும்னு தோணுது கதிர்" என்று அவள் முதலில் தன் உணர்வை வெளிப்படுத்தினால். ஒரு மாலை நேரத்தில் தோட்டத்தில் இருவரும் தனியாக இருந்தனர். மாடுகள் அமைதியாக மேய்ந்து கொள்திருந்தன. சாரதா சொன்னாள், "கதிர், நமக்கிடையே வயசு வித்தியாசம் இருக்கு. உலகம் இதை பேத்துக்காது கதிர்." அவள் அருகில் வந்து அவளது நரை கலந்த கூந்தலை மென்மையாக வருடினான். "மனசுக்கு வயசு ஏது? அம்மா அழகுங்கிறது முகத்துல இல்ல, நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிற எந்த புரிதல தான் இருக்கு. எனக்கு நீங்க வேணும்." அவள் அவன் தோளில் சாய்ந்தாள். அந்த நொடி உலகத்தின் அத்தனை சட்டங்களும் மறைந்து போயின. அது காமத்தை கடந்த ஒரு ஆத்மார்த்தமான ஈர்ப்பு. காமங்கள் ஓடினாலும் அவர்கள் உறவு மாறவில்லை. கது இன்னும் பால்காரனாகவே வருகிறான். சாரதா அதே வீட்டில்தான் இருக்கிறாள். ஆனால் இப்பொழுது அந்த அதிகாலை சந்திப்புகளில் ஒரு உயிர்ப்பு இருக்கிறது. யாருமே இல்லாத நேரங்களில் அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் சிறு முத்தங்களும் கைகோர்ப்புகளும் அவர்களின் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குகின்றன. சமூகம் அவர்களை அமப்பக்காரன் என்று பார்த்தாலும் அவர்களுக்கு தெரியும். அது பால் வாசனையில் மலர்ந்து, மானத்தில் நனைந்து, காதலில் நிலைத்து நிற்கும் ஒரு புனிதமான பிணைப்பு என்று. அன்று சனிக்கிழமை வானம் அப்பும் மந்தாரமுமாக இருந்தது. வழக்கத்தை விட சற்று தாமதமாகவே கதிர் சைக்கிளை மிதித்துக் கொண்டு சாரதா அம்மாவின் வீட்டு வாசலுக்கு வந்தான். வீட்டின் கதவு பாதி திறந்திருந்தது. "அம்மா, அம்மா" என்று குரல் கொடுத்தபடியே உள்ளே நுழைந்தான். பதில் வரவில்லை. குழக்கடையில் தண்ணீர் கொட்டும் சத்தம் மட்டும் கேட்டது. மாட்டுக்கு தீவனம் வைக்க வேண்டி நேராக கொல்லை பக்கத்துக்கு சென்றான் கதிர். அங்கே குளியலறை மறைப்புக்கு வெளியே சாரதா குளித்துக் கொண்டிருந்தாள். அந்த அதிகாலை வெளிச்சத்தில் நனைந்த மேனியோடு கலைந்த கூந்தலுடன் அவள் நீராடுவதை கதிர் எதிர்பாராத விதமாக பார்த்துவிட்டான். அவன் கண்கள் அப்படியே நிலைத்து நின்றன. அந்த வயதிலும் அவள் உடலில் இருந்த ஒரு தனிப்பொலி அவனை சிலையாக மாற்றியது. சத்தம் கேட்டு திரும்பிய சாரதா கதிர்
அங்கே நிற்பதை பார்த்துவிட்டாள். சட்டென்று ஒரு பதற்றம் வந்தாலும் அடுத்த நொடியே அவளது பயம் ஒரு மெல்லிய குறும்பு சிரிப்பாக மாறியது. தன் மேனியில் வழியும் நீர்த்துளிகளை துடைக்காமல் அவன் கண்களை நேருக்கு நேராக பார்த்தாள். "என்னடா கதிர், அப்படி பார்க்கிற, எல்லாம் உனக்குத்தான், வா உள்ளே" என்றாள். ஒருவித காந்த குரலில் அவளது அந்த அழைப்பு கதிரின் கட்டுப்பாட்டை உடைத்தது. தயக்கங்கள் அனைத்தும் காற்றில் பறந்தன. அவன் மெல்ல அவளை நெருங்கினான். "அம்மா, நீங்க இவ்வளவு அழகா இருப்பீங்கன்னு நான் நினைக்கல" என்று தழுதழுத்த குரலில் சொன்னான். சாரதா அவன் அருகில் வந்து அவனது நனைந்த சட்டையை பிடித்து இழுத்தாள். "இத்தனை நாளா மனசுக்குள்ளேயே வச்சிருந்தோம். இனிமே எதுக்கு தயக்கம்? உன் மேல எனக்கு இருக்கிற ஆசை இந்த பால் வாசனையை விட சுத்தமானது கதிர்" என்று அவன் காதோரம் கிசுகிசுத்தாள். அந்த குளிர்ந்த அதிகாலையில் கொட்டும் மழையின் சத்தத்திற்கு இடையே இரு உடல்களும் ஒன்றிணைந்தன. பல வருட தனிமை சாரதாவின் உடலிலிருந்து விடைபெற்றது. கதிரின் இளமை அவளுக்கு ஒரு புதிய பிறவியை தந்தது. அன்று அவர்கள் பகிர்ந்து கொண்டது பெரும் உடல் உறவு அல்ல. அது இருமனங்களின் நீண்டகால தாகத்தின் தணிப்பு. அந்த கூலியாளரை சந்திப்பு சாரதாவிற்கும் கதிரின் உறவில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அதனால் வரை மெல்லிய உணர்வுகளால் பின்னப்பட்டிருந்த அவர்களது காதல் இப்போது உடல் ரீதியான அணுக்கத்தால் மேலும் ஆழப்பட்டது. அதிகாலையின் குளியலறை சூட்டில் தொடங்கிய அந்த அத்தியாயம் மெல்ல மெல்ல இரவு நேர தனிமைகளுக்கும் வழிவகுத்தது. காலை பால் கறக்க வந்த நேரம் மட்டுமல்லாமல், இரவில் ஊருறங்கிய பெண் சாரதாவின் வீட்டு கதவு அவனுக்காக மட்டும் திறந்தது. ஒரு நாள் இரவு நிலவு வெளிச்சம் மெல்லிய திரைச்சீலை வழியே பட்டு அறையில் ஒருவித மயக்கத்தை ஏற்படுத்தியது. சாரதா கதிரின் மார்பில் சாய்ந்து படுத்திருந்தாள். அவளது நரைத்த கூந்தலை அவன் மென்மையாக வருடினான். "அம்மா, இந்த சந்தோஷம் எனக்கு கனவா நிஜமானோ தெரியல. என் வாழ்க்கையில் இவ்வளவு தூரம் நான் சந்தோஷமா இருந்ததே இல்லை" என்று அவன் குரல் தழுதழுத்தது. சாரதா நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள். அவள் கண்களில் நீர் துடர்த்தது. "எனக்கும் அப்படித்தான்டா கதிர். இத்தனை வருஷ தனிமைக்கு பிறகு ஒரு ஆண் துணைங்கிறது வெறும் உறவு இல்ல. அது ஒரு பாதுகாப்பு, ஒரு நம்பிக்கை. நீ என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்திருக்க" என்றால் அவளது விரல்கள் அவன் கன்னத்தை மென்மையாக தடவின. அவள் உதடுகள் அவன் உதடுகளை தேடி அந்த முத்தத்தில் காமம், மட்டுமில்லை வருடங்களின் தனிமையும் இயக்கமும், இப்போது கிடைத்த காதலின் நிம்மதியும் கலந்திருந்தது. கதிர் அவளை இன்னும் அணைத்துக் கொண்டான். "நான் இருக்கும் வரைக்கும் நீங்க தனியா இருக்க மாட்டீங்க அம்மா" என்றான். உறுதியாக அவர்களது உறவு நாள் ஒரு மேனியம் பொழுது ஒரு வண்ணமுமாக வளர்ந்தது. அதிகாலையில் வரும் கதிர் சில சமயங்களில் பால் கறந்த பின்னும் நீண்ட நேரம் சாரதாவுடன் செலவிட்டான். இரவுகளில் அவனது சைக்கிள் வெளிச்சமற்ற கிராம பாதைகளில் சாரதாவின் வீட்டை நோக்கி செல்வது ஒரு சில கண்களுக்கு தட்டுப்படாமல் இல்லை. கிராமத்தில் சலசலப்புகள் அதிகமாகின. சாரதா அம்மாவுக்கும் பால்காரனுக்கும் ஏதோ இருக்கு என்ற கிசுகிசுக்கள் காற்றில் பரவின. சிலர் நேரடியாக சாரதாவிடம் வந்து, "என்ன அம்மா, இதெல்லாம நல்லா இல்ல, வயசுக்கு மீறின ஆசை வேண்டாமே" என்று உபதேசம் செய்தனர். சாரதா முதலில் வருத்தப்பட்டாள். ஆனால் கதிரின் காதல் அவளுக்கு ஒரு கேடமாக இருந்தது. "அம்மா யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க, நம்ம தப்பு பண்ணல. நம்ம மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழுறோம்" என்று அவளை தேற்றினான். ஒரு நாள் ஊர் பெரியவர்கள் சிலர் சாரதாவின் வீட்டிற்கு வந்தனர். "சாரதா, நீங்க இப்படி நடந்துக்கிறது ஊருக்கே அவமானம். உங்க வீட்டில பால் கரெக்டா இன்னொருத்தனை வரச் சொல்லு" என்று கட்டளையிட்டனர். சாரதாவிற்கு கோபம் பொங்கியது. அவள் கண்களில் நீர் ததும்பினாலும் குரலில் உறுதி இருந்தது. "என் வாழ்க்கையை நான் எப்படி வாழணும்னு எனக்கு கத்துக் கொடுக்க நீங்க யாருக்கும் உரிமை இல்லை கதிர். என் வீட்டுக்கு வரதும் போகதும் அவனோட இஷ்டம். இதை தாண்டி நீங்க ஒரு வார்த்தை பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன்" என்று கடுமையாக பேசினாள். அந்த சண்டையின் போது கதிர் அங்கே வந்தான். ஊர் மக்களும் சாரதாவும் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை கண்டான். அவன் அமைதியாக சாரதா அருகில் வந்து நின்றான். அவளது கைகளை பற்றி கொண்டான். "அம்மா, இனிமே தனியா இல்ல. அவங்களுக்கு நான் இருக்கேன். எங்க உறவுல தப்பு கண்டவங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். அவங்களை நான் வர வெள்ளிக்கிழமை திருமணம் செய்து கொள்வேன்" என்று உறுதியான குரலில் கூறினான். முற்று பெற்றது. எங்களின் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எங்களை ஊக்குவியுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.